ஹாய் ஆல். ஸோ என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸும் மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எதுக்காக அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2010 வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர்றேன். ஸோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிப்பேன். புக்ஸ் வந்து எனக்கு ஸ்டோரி புக்ஸு அது இது நிறையா இருக்கும். நான் போயிட்டு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்குது. ஸோ எடுத்து எடுத்து படிப்பேன். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பஃபட்டோட பணக்கடவுள், அதாவது 12th முடிச்சு லீவில் வாரன் பஃபட்டோட பணக்கடவுள் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து எனக்கு கிடைக்குது. ஒரு $100 வச்சு ஒரு யூஎஸில் ஒரு பையன் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே அப்போ பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் தான் உலகத்தில் முதல் கோடீஸ்வரன். ஸோ நம்மளுக்கு ஒரு இது இருக்குன்னு தெரியுமா, இப்போ கம்மியான அமௌண்ட் வச்சு சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12th படிக்கும்போது என்ன தெரியும்னு நினச்சி பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ரிலேட்டடான அப்போல்லாம் வந்து எதுவுமே இல்லை, புக்ஸ் தான் இருக்கும். ஸோ புக்ஸ் எல்லாம் எடுத்து தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சுட்டு காலேஜ் சேர்ந்தாச்சு. ஸோ காலேஜ் முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போகிற ஐடியாவெல்லாம் இல்லை. ட்ரேட் பண்ணுறோம், அடுத்த வருஷமே நம்ம கோடீஸ்வரன் மாறுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போன விட்டு தான் அது எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகணும்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இந்த மாதிரி மொபைலெலாம் ட்ரேட் பண்ண முடியாது, வீட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியாது. வேணால் கூப்பிட்டு ஃபோனில் சொல்லலாம், இந்த ட்ரேடு வாங்க, இந்த ஷேர் வாங்க, இந்த ஷேரை வியுங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறனால சரி போய் அங்கேயே உட்காந்துக்குவோம், ட்ரேடிங் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்துகிட்டு ட்ரேடிங் ஆஃபீஸ்க்கே போயிடுறது. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டை பேக் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ஆஃபீஸ் போயிடுறது. போயிட்டு உட்காந்துட்டு டெய்லி ட்ரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போவே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட் கொடுத்தே ஆகணும், நான் வந்து பார்த்திங்கன்னா எதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரியாண்டு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு 3 லட்சம் ரூபாயை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி வர்றக்கே 15-20 நாள் ஆயிரும். இங்கே வந்து ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாமே இது பண்ணி செக் கொடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த ட்ரேடிங் ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ, ப்ரோக்கரில் ஓப்பன் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு அங்கேருந்து வரும் வந்து நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது அந்த டெர்மினல் இருக்கும், எல்லாத்துக்கும் பப்ளிக்காக ஒரு டெர்மினல் இருக்கும். ஒரு 20-30 பேர் இருப்பாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே, எல்லோரும் சேரில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அது வாங்கப்பா, எனக்கு அந்த ஷேர் வாங்க, இந்த ஷேர் வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஆர்டர் போட்டுருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் சொல்லுவாங்க, டக்குன்னு ஆர்டர் போடுவாங்க. நம்ம இவ்வளவு சூப்பராக இருக்குது, ஒரே நாளில் வந்து மேலே ஏறுது இறங்குது, ஒரே நாளில் போடுற காசு எடுத்துகிட்டு போகிறாங்க, டபுள் ஆக்குறாங்க, ட்ரிபிள் ஆக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம்லிங் மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஷேர் வாங்குவோம். திடீர்னு ஒரு 2 பாயிண்ட் மேலே போயிடுச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ப்ளூ அந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா, பழைய டெர்மினல் பார்த்திங்கன்னா ப்ளூ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நிறையா ஸ்டாக்ஸ் எடுத்து போட்டு வச்சுருப்பாங்க. ப்ளூ ரெட்டுன்னு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்துருச்சுன்னா அந்த ஷேர் பை பண்ணு, 1000 லாட் பை பண்ணு அப்படிம்பாங்க. 1000 லாட் இல்லை, 1000 ஷேர் பை பண்ணுமாங்க. லாட்டுங்கிறது ஃபியூச்சர், பை பண்ணுமாங்க. எல்லாம் பை பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படித்தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை விட்டுட்டு நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்தேன். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையும் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட், அதாவது யூஎஸோட நாஸ்டாக்கும் S&P 500 இது 2 மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ தூரம் சுவிட்ச் ஆகி வந்தேன்? ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாதா, ஏன் ஃபாரெக்ஸில் பண்ணி சம்பாதிக்க முடியாதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் தான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ சொல்லுவாங்க தெரியுமா, ஒழுக்கமாக இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் ட்ரேட் பண்ணி சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேட் பண்ணி எந்த வேலையிலையுமே அதுதான், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் வந்தது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் தான் என்னோட இதுக்கு செட் ஆச்சு. மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட். நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்போவே 3 லட்சம் ரூபா போட்டேன், நீங்களாம் பெரிய பணக்காரனாக இருப்பேன்னு யார் தயவு செஞ்சு சத்தியமாக நினச்சிடாதீங்க. ஸோ நான் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பான விஷயம் அதுதான், நான் பண்ண கரெக்டான விஷயம் அதுதான்னு சொல்லி நான் இப்போவும் கரெக்டானு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தெரியாத வயசில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டதுக்கு டெலிவரி எடுத்து 3 லட்சம் ரூபாய்க்கு அப்போ டெலிவரி எடுத்து வச்சுருந்தோம்னு வைங்களேன். டாடா மோட்டரு, ரிலையன்ஸு, டாடா மோட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா
230 ரூபா 240 ரூபாய்க்கு இருந்திருக்கும். ரிலையன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 700 690 அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாமே அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஒரு 2-3 ஸ்டாக் தான் வந்து ரொம்ப 35,000 40,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அசோக் லைலாண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸு வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நான் இப்போ எழுதி வச்ச ஒரு லிஸ்ட்டு கூட வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தால் இப்போ என்ன நிலமையில இருந்திருப்போம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நிறுத்தில் ட்ரேடிங் ஆஃபீஸ் போனோம் இல்லையா, அங்கே ட்ரேடிங் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமான நியூஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணி சம்மத்தி அடி வாங்கினு விட்டு சரி இது வேண்டாம் நம்ம கால்ஸ் வாங்குவோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்த்திட்ட 40,000 50,000 வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோக்கர் ஹவுஸு கட்டிடுவாங்க. இங்கே ஆஃபீஸ் வச்சுருக்காங்கல்ல அவங்க கட்டிடுவாங்க. மும்பையில் இருந்தோ இல்லை வேற எங்காச்சும் இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதை வச்சு வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் செம்மாட்டி அவனுக்கு என்ன காசை வாங்கிட்டு 30,000 ரூபாய் வாங்கி சொலையாக வாங்கி போட்டுக்கிட்டு அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. டெய்லியும் 10 கால் 20 கால் கொடுப்பானுங்க. ஒவ்வொரு கால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக உள்ள 100 ஷேர் போடுறது. அதான் மார்ஜின் எக்கச்சக்கமான மார்ஜின் கொடுத்துருப்பாங்களே. இப்போ 1 லட்சம் ரூபா தான் நம்ம 10 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டு நொறுக்க வேண்டியதான், 100 ஷேர் 200 ஷேர்னு ட்ரேட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், வழக்கம் போல் தான் எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க. சரி அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை பிச்சு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி நம்ம இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணி சரி இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கோர்ஸாக போய் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2-3 பேர் அது ஒரு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நீங்கள் இவ்வளோ % வின்னிங் ரேட் இருக்குது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 4-5 கோர்ஸ் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செம்மத்தி அடி வாங்கி எல்லாத்தையும் லாஸ் பண்ணது விட்டு தான் அப்பா இந்தியன் மார்க்கெட் வேண்டாம்ப்பா, நம்மக்கிட்ட போடுற காசும் இல்லை, ஆனால் ட்ரேடு மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும், ஷேர் மார்க்கெட் விட்டு போயிடக்கூடாது, ஆனால் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணுற காசு இல்லை அப்படிங்கும்போது தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணலாம். ஃபாரெக்ஸில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தால் போதும், நிறையா சம்பாதிக்கலாம். அப்பவும் அதுதான் மைண்ட் செட்டு. என்னென்னா போகிறோம் காசு போடுறோம் அப்படி கோடீஸ்வரன் ஆகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஃபாரெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேட்டர்ன் வழக்கம் போல் அதுதான் கேண்டில் ஸ்டிக்கு பேட்டர்னு இல்லைன்னா வந்து அந்த பேட்டர்னே இருக்கும், ஹெட் அண்ட் ஷோல்டரு அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குன்னு தெரியுங்களா, கப் அண்ட் ஷார்ட்ஸா அந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோஜியை வந்து இப்படி அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குன்னு தெரியுங்களா, அதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது ஒர்க் ஆகலையா, சரி ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது ஒர்க் ஆகலையா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஐசிடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஐசிடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க ஆரம்பிச்சனோ அது ஒரு 3 வருஷம் 2022 மென்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தேன். ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு மட்டும் இல்லை, அப்படியே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது, டெமோ ட்ரேடிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ ஐசிடி ஓரளவு கற்றுக்கிட்டனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தேன். கண்டிப்பாக ஐசிடி வந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ராஃபிட் எடுத்தேன், அதை நான் மறுக்கவே முடியாது. ஐசிடி ப்ராஃபிட் எடுத்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிடி கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா நான் ஐசிடி குயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அடப்பாவி இப்போ என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேடிங் கான்செப்டில் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஏன்டா இவன் இத்தனை என்ன பண்ணியிருக்கான் இவ்வளோ வேணும் இதாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் வரப்போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த சேனல் மெயினாக எதுக்காக அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டு ஐசிடி கான்செப்ட்டு எல்லாமே ஒர்க் ஆகும் உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால். அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வின் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணிட்டு போக போகிறீங்களாங்கிறது மெயினான விஷயமே இருக்குது. ஸோ அந்த விஷயத்த இந்த சேனலில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஸோ
அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தெரில. அவங்க கரெக்டான வழியில் போயிருப்பாங்களா இருக்கும். ஜம்ப் குயிட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ நம்ம தான் பிஞ்சிலேயே பழுத்தாச்சுன்னா நம்ம தான் ஒரு காலேஜ் முடிச்சு விட்டு என்ன இது இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதே ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியாச்சு. காலேஜ் முடிச்சதையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டை கட்டி ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கியாச்சு. வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோக்கர் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்தாச்சு, சாப்பாட்டு கட்டிட்டு போயிட்டு. அப்போ என்ன மெச்சூரிட்டி நம்மளுக்கு இருந்திருக்கும்? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபா காலேஜ் முடிச்சு விட்டு நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒரு இருந்திருக்கும். காலேஜ் முடிச்சதையும் இவ்வளோ சம்பாதிக்கணும், 2 வருஷம் 3 வருஷம் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற காலேஜ் படிக்கிற எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கும்போது மற்ற எல்லாத்தையும் விட இதில் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டியே இல்லாமல் தான் நான் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம லைஃப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணின தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் இது பண்ணாலும் இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த இதில் போட போகிறேன். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம ஒழுங்காக ட்ரேட் எடுத்து போடணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது. அதனால வந்து கரெக்டாக பண்ணணும், டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உட்காந்து பண்ணணும், ஒரே ஒரு ட்ரேட் பண்ணணும் டெய்லியும். அது என்னன்னாலும் சரி, லாஸு வர்றதும் ப்ராஃபிட் வர்றதும் ட்ரேடிங்கில் ரொம்ப சகஜமான விஷயம். ப்ராஃபிட் மட்டும்தான் வரணும் அப்படின்னா அப்படி யாருமே இல்லை. எல்லா எடுக்கிற ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட் எடுத்தாலும் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற வீடியோஸில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆர்டர்ஸ் பல்காக எங்கெங்கே ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு, இப்போ கரண்ட்டு மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுங்கிறத வச்சு நம்ம என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ அதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியாது, எத்தனை பேருக்கு ரீச் ஆக போகுது இந்த வீடியோ அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ வாய்ஸ் குவாலிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ராவாக நான் எடிட் பண்ணி போட போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.